உணவில்லாமல் வாழும் கலையினுடைய இது 15ஆம் பகுதியாக இருக்கலாம். கோடிக்கணக்கான மைல்கள் அப்பால் உள்ள கோள்களையும் பார்க்கக்கூடிய நமது கண்கள் ஐம்பொலன்கள் தலை சேர்ந்தவை, நம் மூளைக்கு சமமானவை. அவை சுத்த ரத்தத்தினால் பாதுகாக்கப்படுகின்றன. நமது ரத்தம் கெட்டு போனது நாம் உண்ணும் உணவில் உள்ள உப்புகளினால். பழங்களில் கூட தாது உப்புகள் உள்ளன. நமக்கு ஜீர்நீர் சுரப்பது நம் குடல் வாலை போல பரிணாம வளர்ச்சியில் நமது மிருக பிராயத்தின் மிச்ச பகுதி. மிகினும் குறைனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3 திருக்குறள். உணவுண்டு நமக்கு சிறுநீர் கழிக்கிற வரை நம் ரத்தம் கெட்டு மறுபடியும் சுத்தப்படுத்திக் கொள்கிறது என்று பொருள். சிறுநீர் கழிக்கிற வரை நம் வாயில் ஊத்தலும் படித்து கொண்டிருக்கும். சுத்தமான உடலில் ஜீர்நீர் சுரப்பது தொடர்ந்த பயிற்சிகளினால் நிறுத்தப்படும். சிறுநீர் பிரிவது நின்றுவிடும். வாய் முதல் குடல் வரை ஊத்தல் படிவது நின்றுவிடும். நமது கீழே நாட்டு முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெறும் கண்களால் பார்த்து வானத்தில் உள்ளவைகளை உணர்ந்திருக்கிறார்கள். வானசாஸ்திரம் உருவானது அப்படித்தான். ராகுக்கும் கேதுக்கிற்கும் சாயா கிரகங்கள் என்று பெயர். சாயை என்றால் நிழல் கிரகம் என்ற அர்த்தம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் நாட்டு அறிஞர்கள் கிரகங்களை பற்றிய உணர்ந்திருந்தார்கள். அவை துல்லியமாக கணக்கிடப்பட்டன. மனிதகுலம் கிமு என்றெல்லாம் குறிப்பிட ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இந்திய வானசாஸ்திர நிபுணர்களின் காலண்டர் வானவெளியில் இருந்தது. இப்போது நாடி சாஸ்திரங்களில் ஒரு குழந்தையின் பிறப்பை குறிக்கும் பொழுது பூமியில் அது பிறந்து அப்போது கோள்களில் வானில் விட்டிருந்த நிலைமை என்று குறிப்பிடுவதை காணலாம். வெறும் கண்களால் வானத்தை காலண்டர் போல படிக்க நட்சத்திர மண்டலங்கள் நடுவே கோள்கள் நகர்வதை வெறும் கண்களால் பார்த்து சொல்ல அவர்களால் முடிந்தது. வெறும் கண்களால் வானத்தை காலண்டர் போல படிக்க நட்சத்திர மண்டலங்களின் நடுவே கோள்களை நகர்வதை வெறும் கண்களால் பார்த்து சொல்ல அவர்களால் முடிந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் என்ற வகையில் நாம் நமது முன்னோர்களுக்கு பின்தங்கிவிட்டோம் என்பது வெளிப்படை. இதற்கு முக்கிய காரணம் நமது இயற்கைக்கு மாறான உணவு பழக்கங்களும் சுற்றுச்சூழலை நாம் மாசுபடுத்துவதும் ஆகும். தேக்கி வைக்கப்பட்ட பின் ஓடவிடப்படும் தண்ணீர் முதல் தரமானதல்ல. அதுதான் நமக்கு குடிக்க கிடைக்கிறது. முதல் தரமான நீரை குடிக்க நாம் மலை அருவிகளுக்கு தான் செல்ல வேண்டும். நம் கல்வி முறை மிகச்சிறந்த கம்ப்யூட்டரான நமது உடலை காப்பாற்றுவதன் மூலம் இருக்க வேண்டும். நம் கல்வி முறை மிகச்சிறந்த கம்ப்யூட்டரான நமது உடலை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும் என்பதற்கே இவையெல்லாம் எழுதியிருக்கிறேன். குறிப்பு 3. மனித தாகத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீரை 3 வகையாக பிரிக்கலாம். மலைகளிலிருந்து பெருக்கி வரும் அருவி நீர், ஆற்றிலிருந்து பெற்று தேக்கி வைக்கப்படும் நீர், 3வது நிலத்தடி நீர். இவற்றின் உயர்வு தாழ்வுகளும் மேற்படி வரிசையினாலே அமைவதாக எடுத்துக்கொள்ளலாம். சுத்தமான காற்றும் சுத்தமான தண்ணீரும் கிடைக்கும் மலைகளிலேயே யோகிகள் வாழ பிரியப்பட்டார்கள். நான் இமயத்தில் கங்கை உற்பத்தியாகும் கோமுக வகை சென்றிருக்கிறேன். அது வெங்கடேசன் கோமுகம் வரைக்கும் போயிருக்காரு. கங்கோத்ரி யமுனோத்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கோமுகம் வரைக்கும் போய் பார்த்துருக்காரு. எங்கே? அந்த கங்கை உற்பத்தி ஆகிற இடம் வரைக்கும் போய் பார்த்துருக்காரு. அந்த மாதிரி இடத்திற்கு செல்ல எடுத்துக்கொண்ட உயிர் பிரயாசம் என்ன? கஷ்டப்படுறது, உயிரை வருத்தி கொண்டு அந்த இடத்துக்கு போகிறது. உயிர் பிரயாசையும் பணச்செலவும் அங்கே சென்றவுடன் அங்கே போனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோமே, இவ்வளோ காசு செலவாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது தானாகவே அது போயிடுது. இது ஒரு பெரிய விஷயம்தான். தானாகவே அது போயிடுது அப்படின்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எப்பவுமே ஒரு மலை ஏறுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு அரைக்கும். ஏன்டா வந்தது சரியாக போயிடும், ஏன்டா வந்தோமே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். மேலே போய் உட்காந்து அப்படியே இந்த ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் இந்த சுவாசம் நல்லா போனதுக்கப்புறம் பார்த்தா அடாடா கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். இந்த கண்கொள்ளாத காட்சியை நம்ம நினைக்கிற பொழுது நாம் அதுக்காக எடுத்துக்கொண்ட செலவுகள், அதுக்காக கஷ்டப்பட்டது எல்லாம் மறைஞ்சு போகுது. அப்போ துன்பப்பட்டால்தான் இன்பம் கிடைக்குங்கிறது அந்த இயற்கை புரிகிறது. நம்ம அந்த மாதிரி இடத்திற்கு செல்ல எடுத்துக்கொண்ட உடற்பயிற்சியும் பணச்செலவும் உடற்பிரயாசையும் அங்கே உடல் பிரயாசைனா இந்த வருத்தப்படன்னு அர்த்தம். உடற்பிரயாசையும் பணச்செலவும் அங்கே சென்றவுடன் மறந்து விடுகின்றன. இதனால்தான் நீருணவு பயிற்சி பெற்றவர்கள் அந்த மாதிரியான இடங்களுக்கு சென்றால் திரும்பி வர விரும்புவதில்லை. இந்த நாகரிக உலகத்தில் நமக்கு கிடைப்பதெல்லாம் தேக்கி வைக்கப்பட்ட நீரும் நிலத்தடி நீரும் தான். நீருணவு பயிற்சி பெற்றவருக்கு வெகு விரைவில் காற்று உணவிற்கு வந்து விடுவதால் குடிநீரை பற்றி அதிகம் கவலைப்பட தேவையில்லை.
இந்த நாகரீக உலகில் நமக்கு கிடைப்பதெல்லாம் தேக்கி வைக்கப்பட்ட நீரும் நிலத்தடி நீரும் தான். நீருணவு பயிற்சி பெற்றவர் வெகு விரைவில் காற்று உணவிற்கு வந்து விடுவதால் குடிநீரை பற்றி அதிகம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் காற்று அப்படியல்ல. சுத்தமான காற்று மிகவும் அவசியம். ஆகவே தினந்தோறும் சில மணி நேரங்களை சுத்தமான காற்றை சுவாசிக்கும்படி நம் சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ளாவிட்டால் யோக வாழ்வில் முன்னேறுவது முடியாது. அதனால்தான் சாதகர்களை பெரும்பாலும் கிராமங்களுக்கு சென்று வாழும்படி அறிவுரை கூறுவதோடு நானும் அந்த மாதிரி வாழுகிறேன். இது முக்கியமான செய்தி. வெங்கடேசன் வந்து கிராமத்தில் தான் வாழ்ந்தார். ஏன்னா காற்றில் தான் வாழணுங்கிறது. அதனால் ஒரு 25 வருஷம் கிராமத்தில் தான் இருந்தார். நானும் கூட ஒரு ஏக்கரை வாங்கி வச்சிருக்கிறேன். இப்போ நான் காற்றோட்டம் உள்ள பகுதி தான் பேசுகிறேன். இந்த தொலைக்காட்சி செய்திகளுக்காகவும் இந்த இதுக்காகவும் தற்காலிகம் உட்காந்துருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பறந்த வெளியே காற்றோடு தனியாக தான் இருக்கேன். அதான் விஷயமே. சரியா? மிகச்சிறந்த உடல் நலம் பணத்தால் பெறக்கூடியதல்ல, பழக்க வழக்கத்தினாலே அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதாவது மிகச்சிறந்த ஆரோக்கியம் பணத்தினால் அல்ல. மிகச்சிறந்த உடல் நலம் பணத்தினால் பெறக்கூடியதல்ல, பழக்க வழக்கங்களே அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த ஆரோக்கியத்தை கொடுக்குமாறு உணர்ந்து நாம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனித சமூகம் விண்வெளியை அடைந்து பெருக தேவையானவற்றை எல்லாம் செய்வதுதான் நம் சமுதாயத்தின் கடமையாக இருக்கும். மனித சமூகம் விண்வெளியை அடைந்து பெருக தேவையானவற்றை எல்லாம் செய்வதுதான் நம் சமுதாயத்தினுடைய கடமையாக இருக்கும். நம்ம 800 கோடி மக்களும் ஒன்றாக முடிவெடுத்து மேற்படி வழியில் செல்ல வேண்டும் என்ற இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. மனிதன் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவை எடுத்து தனியாக வாழ்ந்தது யோக சாதனைகளில் முன்னேறியது அந்த காலம். மனிதன் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவை எடுத்து தனியாக வாழ்ந்து யோக சாதனைகளில் முன்னேறியது அந்த காலம் என்று நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில். நன்றி.